ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே சிம்பிளாக எப்படி ஃப்ளெக்சிபிள் நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளெக்சிபிள் ராடு எடுத்துருக்கேன், சின்ன ராடு. அதில் வந்து உட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ பேட்டரிலாம் வச்சு கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதை எப்படி வேணால் வளைச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நைட் லேம்பை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எல்லா சைடையும் ரொட்டேட் ஆகிற மாரி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ரொட்டேட் ஆகும், நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு சொல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு உட்டு ஒன்று, கொஞ்சம் லாங் சைஸு, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சின்னதாக எடுத்துருக்கேன். அப்புறம் கம்பி கொஞ்சம் வளையிற மாரி, சரி இதுதான் மெயினு, கொஞ்சம் வளையிற மாரி எடுத்துக்கங்க. அப்புறம் பேட்ரி, எல்இடி லைட்டு, சுவிட்சு, அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா ஒயர். ஏன்னா அந்த கம்பியில் மாட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் வேணும், அதை 2 ஒயரு. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒன்று ஃப்ளெக்சிபிள் நைட் லேம்ப் ரெடி பண்ணிடலாம். சரி இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுன்னு சொல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வுட்டுக்கு ஏற்ற மாரி இதை வந்து வளைச்சி நம்ம ஃப்ளெக்சிபிளாக மாற்றிடலாம். வுட்டுக்கு ஏற்ற மாரி வளைச்சிட்டு வைக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அப்படியே மடிச்சிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணுனாலும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம், இல்லை பெருசாக வேணுன்னா இல்லைனா ஒரு சுற்று மட்டும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட விடலாம். நான் இப்போ சின்னதாக வைக்கிறதுனால ஏன்னா இப்போ கொஞ்சம் 2 சுற்று சுற்றிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி வச்சிடலாம். சரி வாங்க இது நல்லா வளைச்சிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வச்சாச்சு. இந்த ஸ்டாண்டிங் நிற்கிற மாரி இருக்குது. ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாரி நல்லாவே இருக்குது, நல்லா வச்சு. ஸோ ஒன்ஸ் போட்ட பிறகு கொஞ்சம் இது கொஞ்சம் ஆடுற மாரி இருக்கும், அது என்ன பண்ணணும், க்ளூகனை வச்சு இதனால ஓட்டிடுங்க 3 சைடும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகலை. சப்போஸ் இது ஒட்டாமல் இருந்தால் அது அப்படியே நல்லா ஷேக் ஆகும், அது ஒழுங்காக இருக்காது. ஸோ நான் தான் க்ளூகன் போட்டு ஓட்டிட்டேன், இப்போ ஷேக் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா நிற்கிது. ஸோ ஃப்ளெக்சிபிளாக நைட் லேம்புக்கு இதுதான் முக்கியமானது. இது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, இது கொஞ்சம் நீங்கள் வுட்டில் வந்து வெறும் வுட்டில் அப்படியே நார்மலாக வைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கலர் பேப்பர் ஒட்டினா கூட கலர் பேப்பர் ஒட்டிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை வந்து நம்ம இந்த வுட்டை காமிக்காமல் இந்த கலர் பேப்பர் போட்டு இது மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஓட்டிடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வுட்டு மாரி இல்லாமல் கொஞ்சம் கலர் பேப்பர் வச்சு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இதை வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் தான் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஸோ கனெக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இதில் வந்து செட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு எரியுதுன்னு பார்த்தாங்க, எரியுது. ஸோ இப்போ எரியுது. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். கனெக்ஷன்ஸ் எப்போதும் நார்மல் தான். ஸோ இந்த மேலே வந்து எலியில் வைக்கிறதா மேலே வச்சுட்டு இந்த 2 ஒயரும் எக்ஸ்ட்ரா ஒயரும் இதில் கனெக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதோட நம்ம சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ என்னென்னா, பேட்டரியிலேருந்து ஒயர் வந்து எலி கனெக்ட் ஆகணும், எலியிலேருந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்சில் இன்னொரு ஒயர் வந்து பேட்டரிக்கு. இதுதான் கனெக்ஷன்ஸு. சரி வாங்க கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பேப்பரை நல்லா செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிக்ஸபிள் நைட் லேம்ப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வுட்டுக்கு மேலே
கலப்பை ஓட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியல. ஸோ இப்போது வுட்டு இருக்க மாரி தெரியல. ஸோ ஃப்ளெக்ஸிபிள் அந்த அயன் கம்பி வச்சாச்சு. கீழே வந்து பேட்ரி, பக்கத்தில் சுவிட்சு, இங்கே வந்து மேலே வந்து எல்இ லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்இ லைட்டும் ஒரு வந்து பேட்ரி கனெக்ட் ஆகுது. பேட்டரியில் இன்னொரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு, சுவிட்ச்லேருந்து ஒரு ஒயர் வந்து எல்இ கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா லைட் எரிதான்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. ஸோ நல்லாவே இருக்குது. இப்போ ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாரியே இருக்குது. ஸ்டாண்டிங்கில் நிற்கிது. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ 360 டிகிரியில் எப்படி வேணால் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணணும்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சு நம்ம நைட் லாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், மேலே வர மாரி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த சைடு நம்ம சைடு ஃபேஸ் பண்ணுற மாரி கூட வச்சு நைட் லாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்ம இந்த அயன் பீஸை எடுத்துக்கணும். ஸோ எப்படி வேணால் வளைச்சி நம்ம நைட் லாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சு நம்ம எதாவது இருந்தால் யோசிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு, ஸோ வேணும் போது நம்ம ஆன் பண்ணி நம்ம நைட் லாம்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. நம்ம வீட்டில் கூட நம்மளே கூட ரெடி பண்ணிடலாம். நைட் லேம்ப்பு, ஃப்ளெக்சிபிள் நைட் லேம்ப். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ரொட்டேட் ஆகும். நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீட்டிலே ஃப்ளெக்சிபிள் நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்த்துட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.